காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தொகுதியான இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை வெற்றி பெற்று வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். மீண்டும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போன்று அதிமுக சார்பில் பழனி அவர்கள் போட்டியிடுகின்றார். நாம் தமிழர், தாவேகா மற்றும் சுயேட்சைகள் பலரும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் யார் அடுத்த எம்எல்ஏ, மீண்டும் செல்வ பெருந்தகை வருவாரா? மக்களுடைய கருத்துக்களை தற்பொழுது பார்ப்போம். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 8 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் கூட இந்த தொகுதியில் 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பார்த்தால் முக்கியமாக சொல்லக்கூடியனா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தொகுதி, தொழிற்பேட்டை நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு தொழிற்பேட்டை மிகப்பெரிய அளவில் இயங்கிட்டு வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 80% மக்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்களே வேலை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரக்கடம் தொழிற்பூங்கா ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை மேம்படுத்துகிறது. இந்தியாவின் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தொழில் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய, சென்னையின் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியே பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதிமுக சார்பில் கே பழனி அவர்கள் போட்டியிடுகிறார். தாவேகாவின் தென்னரசு போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பாக சிந்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஸ்ரீபெரும்புத்தூரினுடைய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3,75,921 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,81,852 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,94,007 வாக்காளர்களும், 3ஆம் பாலினத்தினர் 62 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். இதில் நாம் வயது வாரியாக பார்க்கும் பொழுது 18 to 29 வயது இருக்கக்கூடிய இந்த ஜென்சிக்கிஸ் இளம் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது 39,341 பேர். அதே போன்று 30 வயதிலிருந்து 39 வயது இருக்கக்கூடிய நபர்கள் என்று பார்க்கும் பொழுது 47,492. 40 to 49 வயதுடைய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 45,206. 50 முதல் 59 வயதுடைய நபர்கள் என்று பார்க்கும் பொழுது 32,520 பேர். அதே போன்று 60 வயதிலிருந்து 69 வயது நபர்கள் பார்க்கும் பொழுது 19,018 பேர். 70 to 79 வயதுடைய நபர்கள் என்று பார்க்கும் பொழுது 8,185 பேர். 80 வயதுக்கு மேற்பட்டோர் 2,245 பேர். ஒட்டுமொத்தமாக ஆண் பெண் வாக்காளர்கள் இவ்வளவு வயது வாரியாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த நபர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆதிதிராவிட சமூக மக்கள், கிறித்துவ ஆதிதிராவிடர்கள் மற்றும் கிறித்துவ மக்கள் அதிக அளவில் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்க்கும்போது வன்னியர்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. பிற சாதியினர் கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற செல்வ பெருந்தகை என்னென்னலாம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பட்டியலை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2021 முதல் 26 வரை 249 கோடியே 45,63,683 ரூபாய்க்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் 2021 முதல் 26 வரை 7,212 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 297 கோடியே 77,82,509 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று குன்றத்தூர் நகராட்சியை பொறுத்தவரை 2021 இருந்து 2026 வரை 720 பணிகள் நடைபெற்றிருக்கிறது. 96 லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 2001 முதல் 2026 வரை 133 பணிகள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 2,20,60,000 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில்
1 முதல் 2026 வரை 603 பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்காக கிட்டத்தட்ட 143 கோடியே 66,97,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது செல்வப் பெருந்தகை கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகளின் மொத்த தொகை. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையின் கீழ் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட பகுதிகளில் 4 கோடியே 92,06,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் கிட்டத்தட்ட 6 கோடியே 15,80,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. குன்றத்தூர் நகராட்சி பகுதிகளில் 1 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. மாங்காடு நகராட்சி பகுதியில் 1 கோடியே 55,34,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி பகுதியில் 1 கோடியே 29,60,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 12 கோடி மேல் செலவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் தற்பொழுது யாருக்கு வாக்களிக்க உள்ளனர், யார் வெற்றி பெற செய்ய உள்ளனர் என்பது குறித்து இந்த வீடியோவில் தற்பொழுது பார்க்கலாம். ஏரியாவுக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எந்த இதுவும் குறை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது யூஷுவல், அது ஏற்றுக்கு தான் ஆகணும். எல்லாமே 100% எதிர்பார்க்க முடியாது. பட் பேசிக் நீட்ஸ் எந்த ப்ராப்ளம் கிடையாது. தண்ணி வரதுலேருந்து அது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் பகுதியில் ட்ரைனேஜ் வந்துருக்குது, அது ஒன்று தான் முக்கியம். ரோடுங்கள்லாம் நல்லா பக்கா போட்டிருக்காங்க. கடந்த 5 வருஷமாக எம்எல்ஏ வந்து செல்வ பெருந்தகை சார், அவர் வந்து எங்கள் இந்த வார்டுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த பாரதினருக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் காங்கிரஸ். வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் ஏற்கனவே செல்வ பெருந்தகை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மீண்டும் அவர் வரணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்து. பொதுவாக இந்த டிராஃபிக்கு, ஊரில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் இன்னும் மேலே சிறப்பாக பண்ணிட்டாருன்னா அவர் தான் மீண்டும் வந்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம். நாங்கள் எங்கள் இது எல்லாமே லைனாக வந்து சூரியனுக்குன்னு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் எடுக்கா சூரியனுக்கு போட்டு விருப்பம். ஏன்னா ஆதாயத்தோடு இருக்கிறாரு. அவங்க அப்பா செய்தது அவருக்கு தெரியும் பிள்ளைக்கு, அதனால் எங்கள் சிறுபான்மையினர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். அதனால் கை சின்னத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரு செல்வம் பெருந்தகை அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு புக்கு அச்சிட்டு தொகுதி முழுக்குமே வந்து இந்த புக்கு வந்து கொடுத்துருக்காருங்க. அதில் வந்து அவர் வந்து அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் எந்தெந்த ஊருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு இந்த ஒரே ஒரு புக்கு தாங்க சாட்சி. இன்றைக்கி எல்லாமே சொல்லலாம், செய்யலாம் அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன், டிஎம்கே தான், நாங்கள் உதயசூரியன் தான். நான் வந்து ரெட்டலை தான் போடுவேன். இப்போது இந்த தொகுதியில் யார் அதிக வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு தனி தொகுதி. ஆதி திராவிடர் நபர் சார்ந்த நபர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களே அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மோடி எதிர்ப்பு அலை அதிகமாக இருக்கிறது, இந்துத்துவா எதிர்ப்பு அலையும் அதிகமாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்கள் அதிக அளவில் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா திமுகவும் திமுக ஆதரவு சார்ந்த கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பளிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே இந்த தொகுதியில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார். மத்திய அரசான தவறான கொள்கை மற்றும் மோடியினுடைய எதிர்ப்பு, இந்துத்துவா கொள்கையை புகுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்பு அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருப்பதால் குறிப்பாக திமுகவை சார்ந்த திமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தொகுதியில் அதிக அளவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று திரு பழனி அவர்களும் 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை குறைவாக வாங்கி தோல்வி அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுக விசஸ் அதிமுக அதிக அளவில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு அதிக அளவில் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளே அதிக அளவு வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் வந்து அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 8 முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.